Hi friends, welcome to Mimi's Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்கழி மாசம் பெருமாளுக்கு படையல் போடுற சூப்பரான டேஸ்டியான அரிசி உப்புமாங்க. மயிலாப்பூர்ல இந்த அரிசி உப்புமா ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க. இது மயிலாப்பூர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க. இந்த அரிசி உப்புமா ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அரிசி உப்புமாக்கு முதல்ல பச்சரிசி எடுத்துக்கலாங்க. பச்சரிசி எடுத்து நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சிடலாங்க. பாருங்கள் தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி காய வச்சு உடைக்கிறதுக்கு மட்டும்தாங்க நமக்கு நேரம் எடுக்கும். இது மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி உப்புமா செஞ்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம காய வச்சுருக்கிற அரிசி 1/4 பங்கு போட்டுக்கலாங்க. 1/4 பங்கு போட்டு மிக்ஸி ஜாரை விப்பரில் வச்சு ஒரு 3 திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக அரிசி போட்டோன்னா அரிசி மாவாயிடும், நமக்கு ஒன்றும் அதிகமாக உடஞ்சி வராது. இந்த மாதிரி ரவைக்கும் கொஞ்சம் அதிகமான பதத்தில் உடச்சி எடுத்துக்கலாம். அரிசி உப்புமாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மிளகு ஜீரக பொடி தாங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு திருப்பிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து நல்லா 2 திருப்பி எடுத்துட்டோன்னா சூப்பராக உடஞ்சி வந்துடுங்க. ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். உப்புமா எப்போவுமே அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு வரும். இப்போ நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு உப்புமா குழஞ்சா மாதிரி வேணும்னா 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். உப்புமா நல்லா உதிரியாக வேணும்னா 1 பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 2.5 பங்கு தண்ணி தான் வச்சுருக்கிறேன். நான் எப்போவுமே மிளகு சேர்க்குற பொருளுக்கு மஞ்சத்தூள் சேர்ப்பேன். மஞ்சத்தூள் உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுக்கிற அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. தீ நல்லா மிதமான தீ வச்சுக்கலாம், ஃபுல் தீ வைக்க வேணாம். இப்போ இந்த தண்ணியும் அரிசியும் கொதித்து சமமாக வரும், அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக்கரில் செய்யும் போது நமக்கு அடி பிடிக்காதுங்க, நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அரிசி உப்புமா. பாருங்கள் அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து 2 சமமாக வந்துடுச்சு. வீடியோவில் வர மாதிரி 2 சமமாக வரும்போது சிம்மில் வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மயிலாப்பூர் ஸ்பெஷல் அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் தாங்க இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காமல் நானே ஷார்ட்டாக தான் வீடியோ போடுவேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.